சரி, இருந்தாலும் நான் இன்றைக்கி உங்களோடு கூட பேசுவதற்கு நான் சுருக்கமாக தான் பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். எப்போதும் நினைப்பேன், இன்றைக்கும் அதான் நினச்சிட்ருக்கேன். சுருக்கமாக முடிச்சுட்டு கரெக்டாக உங்களை கொண்டு போய் விடணும்னு சொல்லிவிட்டு, எனவே நீங்கள் தூரத்துலேருந்து வருகிறீங்க, ஏன்னா டயர்டாக இருப்பீங்க சில நேரங்களில், காலை சிலர் வேலை பார்த்துட்டு வருகிறீங்க. ஆனாலும் கூட என்னுடைய ஆசை என்னென்னா, சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், கிரமமாக ஆண்டோட வார்த்தையை கற்றுக்கொள்ளணும் என்பது என்னுடைய ஆசை. எனக்கெல்லாம் சிறு வயதில் யாரும் ஒழுங்காக கற்றுக் கொடுக்கல. அப்புறம் தான் என்ன செஞ்சேன், கடவுள் வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். ஊழியத்துக்கு வந்துட்டேன், இப்போ வந்திருக்கேன் இங்கே என்ன. ஆனாலும் கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உங்கள் கையில் வேத புத்தகம் இருக்குது, பாடல் புத்தகம் இருக்குன்னா பாடல் புத்தகம் எடுத்துங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க வர ஒரே ஒரு பாடல் நான் கற்றுக் கொடுத்துட்டு போகலான்னு நினச்சிட்ருக்கேன். கையில் பாடல் புத்தகம் இருக்குதுன்னு சொன்னால் பக்கம் எந்த பக்கம் எடுத்துக்கலான்னு சொன்னீங்கன்னா, நிறையா பாட்டு இருக்குது, அதனால தான் எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியுமா. சரி, நம்ம முதல்ல பாடின பாடுகள் பாடுவோமா, இன்றைக்கி ஒரு புது பாட்டு பாடுவோமா. சரி, 93 பக்கம் 400 எடுத்துக்கோங்க. 400 எடுத்துக்கலாம். 400 எடுத்துட்டிங்களா? 93வது பாடலில் பல்லவி 400வது பக்கத்தில் 93வது பல்லவி, பக்கம் 400. இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, என்னுள்ளம் தமிழில் இந்த பாட்டு தெரியுமான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு யாருக்காச்சும் தெரியல, கற்றுக்கங்க. 93 பார்த்துட்டிங்களா? என்னுள்ளம் தேவன்பால் பொங்கில் வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 என்னுள் பொங்கி பொங்கி வழியுதே. ஆங்கிலத்தில் இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங் இன் மை சோல், ஐ எம் சிங்கிங், ஐ எம் டான்சிங், நோ சின்ஸ் ஜீசஸ் மேட் மீ ஹோல், நோ ஃபோக் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீ, how can I keep it quiet, it's bubbling, it's bubbling, it's bubbling, it's bubbling, bubbling day and night. பாடியிருக்கீங்களா? எப்பயாச்சும் கற்றுக்கலாமா? தமிழில் பாடிட்டு ஆங்கிலத்தில் ஒரு முறை தான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த பிள்ளைங்க வர்றதுக்காக காத்துட்ருக்கேன். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. திருப்பி, என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. இங்கிலீஷில் இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங் இன் மை சோல், ஐ எம் சிங்கிங், ஐ எம் டான்சிங், since Jesus made me whole, no folk can understand me, how can I keep it quiet, it's bubbling, 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 bubbling day and night. பாடும்போது 3 முக்கியமான காரியத்தில் மனசில் வச்சுக்கணும். ஒன்று ராகம், என்ன ஒன்றுப்பா, மெலடி. எப்போதுமே நீங்கள் பாடும் பொழுது ராகமாக பாடுறோமான்னு. சில வேலைகளில் அப்படியே நம்ம என்ன செய்யணும், கருத்தை முயற்சி செய்கிறீங்க, ஆனால் ராகமாக பாட முயற்சி செய்யணும். உங்கள்கிட்ட எல்லாம் ஃபோன் இருக்குது, ஃபோனில் என்ன இது இருக்குதுன்னு கேட்டால் ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் தனியாக உட்காரும்போது ரெக்கார்டிங்கை தட்டி விட்டுட்டு என்ன செய்யணும், உங்கள் பாட்டை கேட்கணும், என்ன ராகமாக பாடணும். ரெண்டாவது என்னென்னா தாளம், ஒரே டைமிங்கில் பாடணும். முன்னாடியும் போகக்கூடாது, பின்னாடியும் போகக்கூடாது. அப்புறம் இன்னொரு நம்ம எல்லோரும் பாடுறதுனால எல்லோரும் சேர்ந்து பாடுறதுக்கு முயற்சி செய்யணும். 3வது முக்கியமானது அதோட கருத்தை புரிச்சுக்கணும். என்ன பண்ணணும், அது என்ன சொல்லுதோ அப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ளே வரணும். இப்போ நம்ம பாடின என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதுன்னு, எது சந்தோஷம் பாட்டமா துக்கமான பாட்டா? அப்போ எப்படி பாடணும்? அப்போ சந்தோஷமாக உங்களுக்கு தெரியணும்ல. அப்போ சந்தோஷமாக பாடணும். நாங்கள் சின்ன வயசுலலாம் அப்படி பின்னி வச்சு வாங்கிடுவோம். இந்த பாட்டெலாம் பாடினா எப்படி வாங்குவோம்? சந்தோஷம்னா சந்தோஷம் எங்கே, ஒரே சந்தோஷமயமாக இருப்போம். நாங்களாம் ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆளுங்க எப்போ பார்த்தாலும் தூங்கி வழிகிறாங்க. துக்க வீட்டுக்கு போன மாதிரி பாட்டு பாடுறீங்க. வந்தவனெல்லாம் எல்லாம் பயம் எந்திரிச்சு போய்டும். சில வேலையில் எனக்கு வருத்தமாக இருக்கும், ஏன்டா இப்படி பாடுறாங்க இவங்க, எவனை செத்து போயிட்டானோ. ஒரு முறை என்ன ஆச்சுன்னு கேட்டால், மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாராம், மார்ட்டின் லூத்தர் ஒரு நாள் ரொம்ப துக்கமாக உட்காந்துருந்தாராம். உடனே அவங்க வீட்டுக்காரமாக பார்த்தாங்களாம், என்னடா இருந்தாலும் சும்மா துக்கமாக உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தாங்களாம். கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. ஆக மேற்கத்திய உலகத்தில் கருப்பு ட்ரெஸ் போட்டால் என்ன, துக்கத்தை அனுசரிக்கிறது. உடனே இந்த ஆள் இந்த மார்ட்டின் லூத்தர் அவங்க வாட்டுக்காரை பார்த்து, யார் இறந்து போயிட்டா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இவங்க சொன்னாங்களாம், ஏசு இறந்து போயிட்டார்.
அப்போ தான் அந்த புரிஞ்சிச்சான், இந்த ஆள் துக்கமாக இருக்குன்னு அந்த மாதிரி சொல்லுதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாராம், அப்புறம் சந்தோஷமாக இருந்தாருன்னு நம்ம பார்ப்போம். ஆக இன்றைக்கி நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட பிள்ளைகளாக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டோட சமூகத்தில் வரும்பொழுது எனக்குள்ளே இயேசு இருக்கிறதுனால, என்னை உள்ளத்தில் இயேசு இருக்கிறதுனால எப்போதும் நான் எப்படி இருப்பேன், குதூகலமாக இருப்பேன். பொங்கி 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 வலிக்குது. அதில் இந்த பொங்கிக்கு நம்பரே கிடையாது. நாங்கள் பொங்கி 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 பொங்கினே இருப்போம். சின்ன வயசில் என்ன செஞ்சிருவோம், நிறையா பொங்கி போயிட்டுருவோம். ஆக சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, நான் 13 வயசுக்கு அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். 13 வயசில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டோட பெரிதான ஆசீர்வாதம் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பாட்டுகளெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. பாட்டல் கற்றுக் கொடுப்பாங்க, வேதம் கற்றுக் கொடுப்பாங்க, கதை கற்றுக் கொடுப்பாங்க. ஆக சின்ன வயசில் உற்சாகமாக எல்லா பிள்ளைகளும் மனப்பாடமாக பாடுவோம். இதெல்லாம் மனப்பாடமாக, இப்போல்லாம் இந்த புக்கை வச்சுட்டு பாடுறோம். அப்போ புக்கே இருக்காது, மனப்பாடமாகிடும் எல்லாம். ஸோ எனக்குமே இந்த நல்ல அருமையான சாயங்கால வேலை உங்களை பார்க்க எனக்கு கடவுள் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் மட்டும் நீங்கள் வந்தது ரொம்ப நல்லது. நீங்கள் மாத்திரம் வராதிங்க, மற்றவங்களை கூட்டிகிட்டு வாங்க. இந்த இடம் பார்த்துங்க எவ்வளோ இடம் காலியாக இருக்குது. அதுக்கெல்லாம் ஆத்துமாக்கள் கொண்டு வருது நம்முடைய கடமை. அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக செயல்படணும். நீங்களும் உங்கள் நண்பர்களை எல்லாரும் கூப்பிட பாருங்கள். தெரிந்தானா, நம்ம எல்லாம் ஆண்டோட பிள்ளைங்களாக இருக்கிறோம். ஒன்றாக ஒற்றுமையாக என்ன செய்யணும், நம்ம சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யணும். சரியா? சரி, இன்றைக்கி நான் உங்களோட கூட வார்த்தையை பேச இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டு வேகமாக போகணும். வர்ற பிள்ளைங்க வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு காத்துட்ருக்க முடியாதனால. ஓகே, இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவை இறுக பற்றி கொண்டு கிறிஸ்துவை வெல்லுதல். ஆக வினிங் கிரைஸ்ட் பை ஹோல்டிங் ஹிம் டைட்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், இறுக்கமாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தை கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள போகிறோம். அதை தான் இன்றைக்கி என்னுடைய தலைப்பு ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள், வினிங் கிரைஸ்ட் பை ஹோல்டிங் ஹிம் டைட்லி. ஆக கிறிஸ்துவை நம்ம எப்படி ஆதாயப்படுத்தணும்னா அவரை நெருக்கமாக பிடிச்சிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ மாந்தர்கள் வந்தாங்க போனாங்க, எத்தனையோ விதமான என்ன செய்கிறாங்க மார்க்கங்கள் இருக்குது. ஆனால் இயேசு என்றவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மற்ற எந்த மார்க்கத்துக்கும் இல்லாத தனித்தன்மை உள்ளவராக இருக்கிறார். இஸ் அ யூனிக் இன் இஸ் லைஃப். எல்லாம் அவருடைய பிறப்பு தனித்தன்மையானது, அவருடைய வாழ்க்கை தனித்தன்மையானது, அவருடைய பேசின பேச்சு, அவர் செய்த செய்கை ஒவ்வொரு காரியமும் யூனிக்காக இருந்துச்சு. அவர் மரித்த சிலுவையில் மரித்தது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர்த்தெழுந்தது, அவருடைய போதனைகள், அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த உலகத்தில் அவர் போல ஒருத்தருமே இல்லை. ஆக அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பாவத்திற்காக மரித்து எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை மீட்டு இருக்கிறார். எனவே நான் ஆண்டவருடைய மகனாக இருக்கிறேன், மகளாக இருக்கிறேன். ஆண்டவருக்குள்ளே நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். அதை பல வேளையில் நான் சொல்லியிருக்கேன். எனவே நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவரை நான் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். என்ன பிடிச்சுக்கணும்? இறுக நான் பிடித்து கொள்ள போகிறேன். அப்படி படித்துக் கொள்ளும் பொழுது என்ன செய்யணும், அவர் என்ன செய்கிறார், அவரை நான் ஆதாயப்படுத்த போகிறேன். எனவே தான் இன்றைக்கி 1-2-12வது அதிகாரத்தில் 1வது வசனத்துக்கு, எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் எனக்கு மறுபடியும் யாராச்சும் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஆக இங்கே முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இதை தொடங்கும்போது ஆகையால்னு தொடங்குது. ஆகையால்னா என்ன அர்த்தம்? 11வது எபிரேயர் 11வது அதிகாரம் வாசிப்பீங்கன்னா, விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இருக்குது. விசுவாச வீரர்களுடைய பட்டியல். ஆக யார் யார் விசுவாசத்தினால இந்த உலகத்தை மேற்கொண்டாங்க, வெற்றி கொண்டாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது, அப்படி அவங்களாம் போய் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் உட்காந்துட்டு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. அவங்களால எங்கே ஒரு ஸ்டேடியமில் ஒருத்தன் ஓடி வர்றான், மாரத்தான் ஓடி பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ண போகிறான் ரோட்டில், அதாவது கடைசி இதில் போகிறான், அதாவது அந்த ஸ்டேடியம்குள்ளே போக போகிறான். ஸ்டேடியம் சுற்றி ஆட்கள் உட்காந்து இருக்கிறாங்க. உட்காரும்போது யார் உள்ளே போகிறா? இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற வீரன் என்ன செய்கிறான், ஓடி இருக்கிறான். எல்லா மக்களும் எந்திரிச்சு நின்று பார்க்குறாங்க. யார் பார்க்குறா? அவங்க உட்காந்துருக்க ஸ்பெக்டேட்டர்ஸ் உட்காந்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஓடினவங்க எல்லாம் நின்று நிற்கிறாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. வெல்டன், ஓடி வாடா தம்பி, ஓடி வாடா அப்படின்னு சொல்கிறேன். ஆக இன்றைக்கி அதை தான் நான் உங்கள்கிட்ட சார், இந்த முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டால், நம்ம சற்று முன்னாடி வாசிச்சிட்டோம். இதில் 3 முக்கியமான காரியம் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உதறி தள்ளுகிற எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா லே அசைடு என்ன செய்யணுமா?
எதை தள்ளி வைக்கணும்? ஓட்டுற பந்தயத்தில் என்ன வைக்கக்கூடாது, எதை தூக்கிட்டு போகக்கூடாது, அது வேதம் சொல்லுது. தள்ளி வைக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? சீராக உண்மையாக உத்தமமாக என்ன செஞ்சோம்? விசுவாசத்தோடு கூட ஓடிக்கிட்டே இருக்கணும். மூணாவது என்ன பண்ணணும்னு கேட்டால், எப்போதும் எதை பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்துக்கிட்டு ஓடணும். அதான் அந்த வேதம் சொல்லுது. முதலாவது நான் எப்படி ஓடணும்? தேவையில்லாத காரியங்களை தள்ளி வைக்கணும். ஆனாலும் தொடர்ந்து நான் என்ன செய்யணும்? சீராக ஓடணும். எல்லாத்துக்கும் மேலே என்ன செய்யணும்? என்னுடைய இலக்கு இருக்குது பார்த்தீங்களா, கோல் இருக்குது பார்த்தீங்களா, என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடணும். நிச்சயமாக மாரத்தானில் ஓடுறவங்க எப்படி ஓடுவாங்கன்னு நமக்கு தெரியும். மாரத்தான் பார்த்துருக்கீங்களா? மாரத்தான் ஓட்டத்தை பாட்டு போய்ட்டு கேட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? மாரத்தான் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ண மாட்டார்? அவர் பாட்டுக்கு ஓடுவார் 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 ஓடுவார். அவருக்கு லக்கெல்லாம் எங்கே இருக்குது? அந்த கோல் போஸ்ட்டில், அந்த ஃபினிஷிங் லைனில். அவர் என்ன, அவருடைய வெற்றியை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணது? அந்த பதக்கத்தை வாங்கணும், அந்த கோப்பையை வாங்கணும்னு சொல்லி ஓடிட்டு இருப்பார். அதுபோல் நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் ஓடும் பொழுது எப்படி ஓடணும்? கருத்தாக ஓடணும், கவனமாக ஓடணும். எப்படி ஓடணும்? தேவையில்லாததெல்லாம் உதறி தள்ளி விட்டுட்டு எதை விட்டு ஓட்டத்தில் நேராக ஓடிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் கிடையாது, யாரை பார்த்து ஓடணும்? இயேசுவை பார்த்து ஓடணும். அது 3 காரியம் நான் உங்களோட சொல்ல போகிறேன். ஒரு முறை என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் என்ன செய்ய, மலை ஏறுறதுக்கு போனாங்க. மலை ஏறுவாங்க தெரியுமா உங்களுக்கெல்லாம்? மலைன்னா தெரியுமா? மலை மேலே மவுண்டன் கிளைம்பிங் சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, பேக்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. பேக்னால் அவங்க தேவையான பொருள்லாம் தூக்கிட்டு போவாங்க. அப்போ எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒருத்தர் ஓடி நடந்துட்டு இருக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, மவுண்டன் கிளைம்பிங் வந்து ஸ்லிப்பரியாக இருக்குது, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஸ்டீப்பானா வெறும் செங்குத்தாக இருக்குது, அங்கே வழுக்குது, அது பாறையெல்லாம் கையில் வச்சா மறுக்குது, தண்ணியெலாம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவன் சொல்கிறான், அந்த கிளைம்பர் இவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த வழிநடத்தவர்கிட்ட கேட்குறான், ஐயா வழுக்குது, என்ன பண்ணட்டும்? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எது உனக்கு தேவையில்லையதெல்லாம் தூக்கி போட்டு, எது தேவை இந்த கயிறை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. மேலே செங்குத்தாக இருக்குது. அப்போ செங்குத்தாக இருக்கும்போது என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டால், மைல் ஸ்டீப் மவுண்டன் கிளைம்பிங் கைட் டெல்ஸ் லெட் கோ எவ்ரிதிங் அன்னெசரி, ஹோல்ட் டைட் டு த ரோப். என்ன செய்யணும்? எதை மட்டும் நீ டைட்டாக பிடிச்சிக்கணும்னு கேட்டிங்கன்னா, எது தேவையில்லையோ. பார்த்தீங்கன்னா பல வேலைகளில் மவுண்டன் கிளைம்பிங் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே போன பிறகு இதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு பல வேலைகளில் தேவையில்லாததை எடுத்து வச்சுருப்பாங்க. அவள் தேவையில்லாதெல்லாம் உதறி தள்ளிட்டு என்ன செய்ய, எதை மட்டும் பிடிச்சிக்கணும்? நான் அந்த கயிறை மட்டும் சரியாக பிடிச்சிக்கணும். அதே போல தான் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மாதிரி ஆட்களுக்கு, கிறிஸ்தவர்களாகி நாம் கூட அப்படித்தான். இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, போட்டி, போராமை, வம்பு, வழக்கு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் மாட்டிக்கிட்டு அது பல வேலைகள் இந்த உலகத்தில் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத காரியங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டால் இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆண்டவரை நான் என்ன இறுக்கமாக பிடிச்சிக்க மாட்டேன். அவன் அந்த செங்குத்தான மலையில் நடக்கணும், மேலே போகணும்னு கேட்டால் அவன் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த கயிறை இருக்க பிடிச்சிருக்கணும். இப்போ என்ன செய்யணும்? அந்த இருக்க பிடிக்கும்போது நிறைய வெயிட் இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டான், அவனால் மேலே போக முடியுமா முடியாதா? ரொம்ப கஷ்டம். அதே போல தான் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எது என்னை ஆண்டவரை பிடிக்க விடாமல் என்னை பாதுகாக்குதோ, டு ஹோல்ட் கிரைஸ்ட் டைட்லி வி மஸ்ட் லெட் கோ வாட் ஹிண்டர்ஸ் அஸ். ஆக எது என்னுடைய ஆண்டவரை பிடிக்க விடாமல் தடங்களாக இருக்குதோ அதெல்லாம் நான் லெட் கோ நான் விட்டுடணும். பல வேலைகளில் என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் வருகுது, அது என்னோடய வாழ்க்கையில் சீராக ஆண்டவரை பெற்றுக்கொள்ள விடாமல் பாதிக்குது. ஆக பல வேலையில் இதெல்லாம் என்ன செய்யுது? என்னை கவனத்தை சிதறலாகுது. அதுக்காக நான் என்ன செய்யணும்னு கேட்டால், எனக்காக விட்டு கொடுக்கணும். போட்டு வேணாம், எனக்கு வேணாம். நான் அடிக்கடி என்னை பற்றி நான் சொல்லியிருக்கேன். 29 வயசு முடிஞ்சு, அப்படி தான் 29. ரொம்ப வருஷமாக ஊழியத்துக்கு போகணும்னு ஆசை எனக்கு. எனக்குள்ளேயே போராட்டம், போகலாமா வேணாமா. ஏன்னா நான் இப்போ கவர்மெண்ட்டில் டீச்சராக வேலை பார்க்குறேன். வெட்டிட்டு போனால் என்னடா சொல்லுவான், எல்லா பேரும் கிறுக்குன்னு சொல்லுவானே அப்படின்னு அந்த போராட்டம் கூட உள்ளே இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட பெரிதான கிருபைனால என்ன ஆச்சுன்னு கேட்டால், வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு என்ன செஞ்சுட்டேன்? வந்துட்டேன். அதே பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா இங்கே நின்றுப்பேனா? விட்டுருந்தேன். அங்கே அதை விட்டுட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே போராட்டம்தான், செம்ம போராட்டம்தான். எல்லோரும் திட்டுறான் வேறு, எல்லாம் நல்லவன்னு சொல்லுவானே என்ன எவனாச்சும். சின்ன வயசு வேறு, கல்யாணம் வேறு ஆகலை, அதில் வேறு சென்ட்ரல் எம்ப்ளாயி நான் வேறு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா ஊரில் என்ன செய்வான் நம்ம ஆள்? சொல்லுவான் நான் விட்டுட்டு போகலாம், சும்மா வேலையே கிடைக்கிறது கஷ்டம். அதில் வேறு எனக்கு பென்ஷன் பெனிஃபிட் எல்லா வசதியும் இருக்குது.
அப்போ நான் விடலாமா? அதுவும் சின்ன வயசில் விட்டுட்டு வரலாமா? கொஞ்சம் வயசாகி விட்டுருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நான் கற்றுக்கிட்டேன், ஏசாமியை விட்டதுனால எனக்கு இந்த உலகத்தை விட்டதுனால எனக்கு என்னன்னு செய்யலை, நஷ்டம் வந்துச்சா வரலையா? ஆண்டவர் விட்டாரா என்ன? ஆண்டவர் கிருபையாக என்னை வழி நடத்திட்டார். ஆக இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரை பற்றிக்கொள்ள முடியாதபடி எது எது எனக்கு தடங்களாக இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவரை விடணும். அந்த நேரத்தில் அந்த உறுதியை எனக்கு கொடுத்தார். கர்த்தர் கிருபை பாராட்டினார். என்னோடய சொந்த திறமையினால செய்யலை, ஆண்டவரே என் வழி நடத்தினார். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொன்னேன், ஆண்டவரே உண்மை நான் பிடிச்சிக்கிறேன். ஒன்று தான் நான் செஞ்சேன். அதாவது எந்த இடத்துல நான் இருந்தேனோ அந்த இடத்த விட்டுட்டு என்ன செஞ்சேன் தெரியுங்களா? இந்த பைபிளை மட்டும் கையில் தூக்கிக்கிட்டேன். நான் பாட்டுக்கு வந்துட்டேன். கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை. சிங்கப்பூர் மட்டும் என்னன்னு நினைக்கிறீங்க? சிங்கப்பூரில் எவ்வளோ லட்சக்கணக்கில் கொண்டு வந்திருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? சிங்கப்பூர் வரும்போது எத்தனை லட்ச ரூபாய் இருந்திருக்கும் என் கையில்? சிங்கப்பூரில் எவ்வளோ கொண்டு வந்தேன்? சிங்கப்பூரில் நான் ஒன்றும் கொண்டு வரல, 4 தான் வந்தேன். பைபிளை தூக்கிட்டு வந்துட்டேன் இங்கே. அதனால் எல்லாருக்கும் அப்படியே நடக்கும்னு நினைக்கிறாதுங்க. அதுக்கு பின்னாடி சில கஷ்டம்லாம் இருந்துச்சு, நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன். ஆக எல்லா வசதி இல்லை, சம்பளம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் கைவிட்டாரான்னு அது விடலை. ஆனால் அந்த குழந்தை முதல்ல சில 7-8 வருஷங்கள் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. வேலையை விட்டுட்டு வந்துட்ட பிறகு வேலை இல்லை, சம்பளம் இல்லை, எப்படியோ ஜெபம் பண்ணி அழுது புலம்பி ஆண்டோட கிருபையாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஆனால் அந்த நாட்கள் ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்துகிறார், என்னை தயார் செய்கிறார். எனவே இந்த நல்ல வேளையில் நான் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி கடினமான நேரத்தில் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொள்ளாதபடி பல விதமான தடங்கள் வரும். இன்னும் சொல்ல போனால் வேலை கட்டதான்னு கேட்டால் வேலை கட்டது கிடையாது. அப்போ வேலையை விட்டது நல்லது. எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு அழைப்பு அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நான் என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டோட அழைப்புக்கு நான் கீழ்ப்படுகிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த நேரத்தில் ஆண்டவர் நடத்துதல் இருந்ததுனால யார்ட்டையும் சொல்லலை நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாம் குட்டுக்கட்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்ன பார்த்துட்டேன், வந்து சேர்ந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல். எங்கே போகிறேன்னு கூட சொல்லலை. ஏன் சொல்லலை? அங்கே இவங்க சொல்லுவானுங்கன்ட்டு. அப்போ கூட லெட்ரு போட்டானுங்க. எப்படி தெரிஞ்சிச்சோ தெரில நான் வந்திருக்கேன்னு. எங்கள் பிரின்சிபல் ஒரு நாள் கூப்பிட்டாரு, இங்கே வா அப்படின்னாரு. என்ன நீ வேலை விட்டுட்டு வந்துட்டு இந்த கட்டிங்லாம் வந்திருக்கு? என்ன என் பேப்பரை நியூஸ் பேப்பரில் போட்டுட்ருக்கான். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினால அங்கே உள்ள அரசாங்க செய்தித்தாளில் அவன் போட்டிருக்கான், ஸோ அண்ட் ஸோ மிஸ்ஸிங் ஃப்ரம் ஜாப், ப்ளீஸ் கம் அண்ட் ரிப்போர்ட் டியூட்டின்னு போட்டிருக்கான். வேலை இன்னாலும் விட்டுட்டு வேலையை போயிட்டார், வந்து வேகமாக வேலையை ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டுட்ருக்கான். நான் தான் உள்ளூரில் இல்லை, எனக்கு தெரியாது. அவன் கட் பண்ணி இங்கே அனுப்பிட்டான். அவர் கேட்டார், நீ போறியா? நான் போகல, நான் போக முடியலன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கிறேன் ஆண்டவர் கொடுத்த பெரிதான ஆசீர்வாதத்தால். அதனால் நான் செஞ்சதெல்லாம் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். கடவுள் என்னை அடித்துட்டார். ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், பல வேலைகளில் நீங்கள் தேவலுக்கு பிரியமில்லாத பல காரியங்களை பற்றி விட்டு விடாமல் இருக்கிறீங்க. எனவே தான் 12வது வசனம் சொல்லுது, 12 மேகமாண்டு திரளான சாட்சிகள் சொல்லும் பொழுது, இன்றைக்கி நமக்கு முன்னாடி நிறைய வீரர்கள் பற்றிய விசுவாச வீரர்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கென்று வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்து தேவனுடைய சாட்சியாக இன்றைக்கி நிற்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான தேவ பஞ்சர்கள் நமக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க. ஆக நமக்கு முன்னாடி அவங்க எல்லாம் எப்படி நிற்கிறாங்கன்னா, திரளான சாட்சிகளாக நின்று பார்த்துட்ருக்காங்க. நம்மளை பார்க்குறது முன்னாடி கிடையாது, அவங்க நமக்கு முன்மாதிரியான சாட்சியாக இருக்கிறாங்க இல்லையா? ஆபிரகாம் தொடங்கி அதை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கலாம். ஏனோக்கு தொடங்கி என்னது ஆபேல் தொடங்கி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பெரிய பட்டியல் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கும் சரி, இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நிற்கிற ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் ஊழியர்கள் உண்மையானவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரிதான திரளான கூட்டங்கள் என்ன செஞ்சுட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீ ஓட்டப்பந்தயம் வாசிங்க. இப்போ 2வது பகுதியை அதே இது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க. அடுத்து வாசிங்க. பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற. இங்கே 2 காரியத்தை சொல்கிறார். முதலாவது, பாரமான யாவற்றை எந்த நீ உதறி தள்ளணும். 2 காரியத்தை தள்ளணும். ஒன்று பாவம், இன்னொன்று வெயிட். என்னது? பாரமானது. பாவத்தையும் பாரமானது. பாவம்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, எது என்னை சிக்கிக்குது கடவுளுக்குள்ளே விடாதபடி என்னது? என்டாங்கிள்ஸ் அண்ட் செப்பரேட்ஸ் அஸ் ஃப்ரம் காட். இந்த பாவம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் என்னை சுற்றி பிடிச்சிக்குது. இப்போ குடிக்கிறவன்னு வச்சுக்கலாம், அது அவனை பிடிச்சிக்குது. சீரை பிடிக்கிறான்னா அதை பிடிச்சிக்குது. இந்த மாதிரி பாவம் அவனை சுற்றி நிற்குது. அப்படி சுற்றி அவனை சுற்றி என்ன செய்யுது? அவன் சிக்கிக்குது. அது மாத்திரம் கிடையாது, அந்த சுற்றுறதுனால அவன் என்ன பண்ணுறான்? தேவனை விட்டு தூரமாக போயிடுறான். இன்றைக்கி விசேஷமாக ஒரு சின்ன உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டிவி கையில் எல்லா கையிலையும் என்ன கொடுத்துட்டான்? ஒரு ஃபோனை கொடுத்துட்டான். நம்மளால் ராத்திரி போல் உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். சவுக்கிறதில்ல, சாப்பிட்றதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்படியே எதுக்குமே டைம் கிடையாது. ஐயா எங்கேயும் போக மாட்டார், ஒரே மாட்டிக்கிட்டார் போய். ஃபோன் நல்லதானே, ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், தேவையானதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் எவ்வளோ நேரம் ஃபோனில் இருக்கணும்? எவ்வளோ நேரம் பார்க்கலாம்? என்ன பார்க்கலாம்?
இன்றைக்கி உங்களோட நேரங்களில் அதிகமான நேரம் நாங்கள் ஓய்வாக இருக்கிற நேரங்களில் விசேஷமாக வாகனத்தில் போகும்போது வரும்போது பார்ப்பேன், பஸ்ஸில் பார்ப்பேன், பல்லுங்க எல்லாம் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு எல்லா பயலும் டிவி போட்டி வைக்கிற மாதிரி இது ஒன்றும் வச்சுக்குமா உக்காந்துக்கிட்டு பேய் மாதிரி உள்ளே பூந்துக்கிட்டே இருப்பான் பாருங்கள் நம்ம ஆள். ஆக நல்லது எதுவும் கற்றுக்க மாட்டான், வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு விருப்பமும் கிடையாது. ஆக இந்த பேய் அவனை டைட்டாக பிடிச்சிக்குது. அதனால கவனமாக வெயிட்ஸ் திங் தட் மே நாட் பி சின்ஃபுல் பட் ஹிண்டர் அவர் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ். பல வேலைகளில் சில மேலே பாரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வேலையில் அப்படிப்பட்ட பாரங்கள் பல வேலை தவறாக இருக்காமல் இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், அல்லது உங்கள் மற்ற விதமான காரியங்கள் எதுவாக இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தேவை தான். ஆனால் பல வேலைகளை இதை நான் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். வேலை பார்க்கணுமா, நல்லா நல்லது. பிள்ளைகளை வளர்க்கணுமா, ஆமாம் நல்லது. மனைவியை ரொம்ப நேசிக்கணுமா, ஆமாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக இதெல்லாம் என்ன செய்வாங்க, இதை ஆண்டவர்களாக விட்டுட்டு இவங்களை பிடிச்சிக்குவாங்க டைட்டாக. நம்மால் வருவான் வேலைக்காக ஜெபிக்க சொல்லுவான், பாஸ்டர் ஜெபிங்க பாஸ்டர் எனக்காக வேலை கிடைக்கணும். நான் ஒன்று விழுந்து ஜெபி பாவம் வேலை கிடைக்கட்டும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆளுங்கான அட்ரஸிங்கான என்னடா போச்சு, சார் பாஸ்டர் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், வேலையில் எனக்கு வரவே முடியல. அதில் வேறு ஓவர் டைம் கேட்பான். ஆண்டவரே எனக்கு ஓவர் டைம் கொடுங்க பாஸ்டர். சர்ச்சுக்கு கட்டடிச்சிட்டு ஒரு ஓவர் டைம் பார்ப்பார். அதை விட வேறு ரொம்ப வருத்தமாக இருப்பார். சண்டேயில் கூட ஓய்வு கொடுக்க மாட்டான். மற்ற நாள் கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு, சரி நல்லா கொடுத்துட்டு போடா, அவன் சம்பாரிச்சிட்டு போகிறான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையோட ஓவர் டைம் கொடுக்கலன்னு ரொம்ப வருத்தத்தோடு இருப்பார் அவர். ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போச்சே, டபுள் ஸ்டூட்டி ஆச்சே. ஸோ இன்றைக்கி குடும்பத்தை பார்க்குறதோ மற்ற காரியங்களை பார்க்குறதோ தவறு கிடையாது, அதெல்லாம் நன்மையானது தான் தேவை. சில நேரங்களில் வாட் ஆர் த வெயிட்ஸ், பாசிபிள் வெயிட் பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் என்டர்டெயின்மெண்ட், பொழுது நிறைய அதிகமான பொழுதுபோக்கு, அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், தவறான உறவுகள் இருக்குது, லவ் ஃபார் மனி, ஆனால் பணத்தை பணம் மேலே ரொம்ப ஆசை, டெசைர் ஃபார் ரெகக்னிஷன், எல்லோரும் என்னை அப்படி என்ன பார்த்து என்ன அங்கீகரிக்கணும். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா லைக்ஸ் அண்ட் வியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பார்த்து ஒரு லைக்ஸ் போட்டோன்னு என்ன செஞ்சணும், ஃபோட்டோ மேலே என்ன போட்டணும், நான் எவ்வளோ நல்லவர், எத்தனை பேருக்கு என்னை பற்றி தெரியுது, ரொம்ப பாப்புலர், எத்தனை பேர் உங்களுக்கு உங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில். நல்ல வேலை எனக்கு எல்லாத்துலேயும் இல்லை, நான் எதுவும் விட்டுட்டேன். ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் இருக்கீங்க, டிக்டாக் எத்தனை பேர் பார்க்குறாங்க, இதில் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி போட்டி விசேஷமாக யங் பீப்புள் மத்தியில், வாலிப பிள்ளைகள் மத்தியில் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பாப்புலர், நீங்கள் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறீங்க, எவ்வளோ பாப்புலராக இருக்கீங்க. அது மாத்திரம் கிடையாது, அன்கண்ட்ரோல்டு டெக்னாலஜி. இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டி ஃபோன் மட்டும் கிடையாது, மற்ற எந்ததை பிடிச்சாலும் விடுறதில்லை, நோண்டி பிடிச்சிக்கிட்டது. இதெல்லாம் தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. அன்னெசரி பிஸினஸ், தேவையில்லாமல் அலுவலாக இருக்கிறதா காமிச்சிக்கிறது. பர்சனல் ஆம்பிஷன், தேவையில்லாத எண்ணங்கள், பெருசாக செய்யணும்னு நினைக்கிறது. அதாவது ஆம்பிஷன் இருக்கிறது நல்லது, கடவுளுக்குள்ளே எல்லாத்தையும் செய்யுங்க பாருங்கள். ஆனால் இதெல்லாம் தவறான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் இது ஆண்டவர் பின்னாடி ஓட விடாமல் என்னை பாதிக்குதான்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் நல்லா வேலை பாருங்கள், நல்ல குடும்பத்தை விசாரிங்க, அன்பாக இருங்க, ஃபோனை தேவையான வேலையில் பேசுங்க. எல்லாத்துக்கும் அளவு இருக்குது. அதுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்ற மாதிரி எல்லாத்தையும் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு, இன்னும் சொல்லப்போனால் இந்த இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, இந்த மற்ற காரியங்களுக்கு நிறைய நேரம் கொடுக்கக்கூடாது. எனவே பல வேலைகளை இந்த மாதிரி பாரம் என்னை என்ன செய்யுது, அழுத்த ஆரம்பிக்குது. அதனால தான் அதுதான் இங்கே சொல்கிறாரு, இஸ் திஸ் ஹெல்பிங் மீ டு ரன் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட். இது இந்த பாரமாக அழுத்துதா, இல்லை ஆண்டவருக்கு பின்னாடி ஓட எனக்கு உதவி செய்யுதா? இதே ஃபோனில் ஆண்டவரோட வசனத்தை கேட்கலாம், இதே ஃபோனில் பைபிள் வாசிக்கலாம், இதே பைபிள் சத்தத்தை கேட்கலாம். இது என்னோட வாழ்க்கையில் ஆண்டவரை கெட்டி நெருங்க உதவி செஞ்சுனா ரொம்ப சந்தோஷம். ஆனால் பல வேலைகளை நாம் அப்படி செய்வது கிடையாது. ஆண்டவர்கிட்ட கிட்டி நெருங்குவதற்கு உதவி செய்யணும். அது மாதிரி பாரங்களை விட்டு வரணும். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓட்டக்காரன் ஓடுறான் வச்சுக்கோங்க, ஒருத்தன் ஓடுறான். அவன் ஓடுறவன் எப்படி போட்டிருக்கான், நல்ல ஹெவியான கோட் போட்டிருக்கான், ஒரு சூட் கேஸ் கையில் பிடிச்சிருக்கிறான், பெரிய பூட் போட்டிருக்கான். நீங்கள் வேலையில் போட்டிருக்கீங்களா, வேலைக்கு போட்டு போகிறீங்களா பூட்டு, அந்த பூட் போட்டிருக்கான். அது மாத்திரம் கிடையாது, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் போடணுமான்னு கேட்டால் கோட்டு போட்டால் தப்பு கிடையாது, சூட்கேஸ் தூக்கினாலும் தப்பு கிடையாது, பெரிய ஷூ போட்டிருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடினா எப்படி இருக்கும், எப்படிமா இருக்கும்? இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் இது அங்கே தேவையில்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக இது தேவையில்லாத குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு, நான் ஆண்டவருக்கு தோத்திர ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவர், என்ன ஆண்டவர் பண்ணுறீங்க நீங்கள்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு,
நீ மூடனை போல் ஆண்டவர்கிட்ட உன்னை போன கிட்டத்தில் போக முடியாது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், குட் திங்ஸ் கேன் பி ஹைண்டரிங் திங்ஸ். பல வேலைகளில் எனக்கு நல்லதாக தெரிகிற பல காரியங்கள் ஆக விதத்தில் ஆண்டவருடைய விசுவாச வாழ்க்கையில் ஓட விடாதபடி என்னை தடுக்கிறதா இருக்குது. when they prevent us pursuing Christ, அப்போ தான் என்ன நடக்குதுன்னு கேட்டால், எப்போ அது நம்ம ஆண்டவரை போய் பார்க்க விடாது பார்க்கும்போது அது தடங்களாக இருக்குமானா அதை நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பல வேலைகளில் நான் நல்லதுன்னு நினச்சி செய்கிற காரியம் ஆண்டவர் பின்னாடி வரவிடாமல் பார்த்துருது இல்லையா? கவனமாக இருக்கணும். அதனால் ஜெபிக்கணும், லார்ட் ஷோ மீ வாட் ஐம் ஹோல்டிங் தட் ப்ரிவென்ட்ஸ் மீ ஃப்ரம் ஹோல்டிங் யூ மோர் டைட்லி. ஆக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உன்னை நெருக்கமாக பிடிக்க விடாமல் எது என்னை தடுக்குதுன்னு எனக்கு காமிங்கன்னு சொல்லி கேட்கணும். ஸோ எனவே நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பாரமாக இருக்கிற யாவரையும் என்ன செய்யணும்? உதறி தள்ளிவிட்டு. பாரமான யாவரையும் என்ன செஞ்சணும்? உதறி தள்ளணும். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது பகுதி சொல்லுது என்னது? ஹோல்ட் கிரைஸ்ட் டைட்லி பை என்னது? ரன்னிங் வித் என்டூரன்ஸ். எப்படி போடணும்? இந்த கடைசி பகுதி சொல்லுது. எப்படி ஓடணுமா? எப்படி போடணும்? ஓட்டத்தில் ரெண்டாவது முக்கியமான காரியம், பாரமான காரியத்தில் உதறி தள்ளிடணும். பெரிய கோட்டோ ஷூவோ இல்லாமல் விசேஷமாக மாரத்தானில் ஓடுறவன் எப்படி போட்டிருப்பான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரெண்டு சிங்கிள் பீஸ் தான் ஆம்பளைங்க போட்டிருப்பாங்க, பெண்களும் சரி ரொம்ப சின்ன துணி தான் போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவன் ஓட்டப்பந்தயத்தில் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாமல் இருப்பதற்கு எல்லாத்தையும் உதறி தள்ளிடுவான். அதே போல் நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்ன செய்கிறான்னு கேட்டேன், உதிர்ந்த விசுவாசி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லாமல், அவன் சிந்தையில் ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது, நான் ஆண்டோட மகனாக இருக்கிறேன், இந்த உலக காரியங்களில் போய் நான் மாட்டிக்க மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பதற்கு ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி தன் ஜீவனை கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுறவனாக இருப்பான். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன செய்கிறான்? ஓட்டப்பந்தயத்தை ஓடிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்குன்னு கேட்டால், சில வேலைகளில் இந்த ஓட்டப்பந்தயம் என்னதுன்னு கேட்டால் மாரத்தான் ஓட்டம்னு நம்ம சொல்லுவோம். மாரத்தான் ஓட்டம்னா எத்தனை கிலோமீட்டர்? 42 கிலோமீட்டருக்கு மேலே ஓடணும். 42 கிலோமீட்டர் ஓடுறான்னு கேட்டிங்கன்னா, அதில் எப்படி ஓடணும்னு கேட்டால், ஓடும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் சோர்ந்து போயிடுவான், வேர்த்து ஊற்றும், ஓடிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, துணியை போட்டுக்கிட்டு ஓடிட்டு இருப்பான், தண்ணியை ஊற்றுவான், தலையில் தண்ணியை குடிப்பான், ஓடிக்கிட்டே இருப்பான், ஆனால் நிற்க மாட்டான். விடாத உண்மையாக ஓடணும், பொறுமையாக ஓடணும். பொறுமை ஓடுறது மட்டும் கிடையாது, அந்த சகிச்சுக்கிறணும், பொறுமையாக ஓடணும். என்னது எண்டூரன்ஸ் என்ன போட்டிருக்கு? பொறுமையோடு ஓடுறது பார்த்துருக்குறோம். ஆக மட்டும் கிடையாது, என்ன கிடையாது, விட்டுவிடவே கூடாது, ஓடிக்கிட்டே எப்போ மேலே அந்த ஓட்டப்பந்தயம் ஓடும்போது அந்த வேர்க்கிறதுனால அங்கே என்ன செய்யும், அவனுக்கு அவ்வளோ என்னது மூச்சு விட முடியாமல் என்ன செய்வான், திணறிக்கிட்டே இருப்பான். ஆனால் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாதா? பல வேலைகள். எண்டூரன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, விடாமல் ஓடுறது. கிறிஸ்தவ திருச்சபைக்கு நம்மெல்லாம் வந்திருக்கிறோம், வேலை ஒரு பக்கம், குடும்பம் இன்னொரு பக்கம், எதிர்காலம் இன்னொரு பக்கம், பண தேவை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறான், வாடா என்னடா நீ போகிற சர்ச்சுக்கு, என்னத்துக்கு நீ சர்ச்சில் போய் உட்காந்துருக்குற, என்ன தங்கம் கிடைக்குதா வெள்ளி கிடைக்குதா, வாடா நான் கூட கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறம் நல்ல தம்பி நல்ல நண்பர்கள்லாம் நிறைய பேர் தண்ணி வாங்கி ஊற்றுவான், சும்மா ஓசியை வாங்கி கொடுப்பான். ஆக பார்த்திங்கன்னா என்ன செய்வான்னு கேட்டால், இந்த மாதிரி தடங்கள் வர ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா தடங்கள்லாம் வர்றது? ஆனால் விடக்கூடாது. அது மாத்திரம் கிடையாது, God has given us a race. நம்ம எல்லாரும் எதில் ஓடணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முன்பாக நியமித்திருக்க ஓட்டம் இருக்குது. எல்லாரும் ஒரே ட்ராக்கில் ஓட முடியாது. பார்த்துருக்கீங்களா? ட்ராக்கில் ஓடும்போது பார்த்துருக்கீங்களா? 8 ட்ராக் இருக்குது, 8 லைன் இருக்கும், 8 பேர் ஒன்றா ஓடுவாங்க. சில வேலை இன்னும் நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா, அவன் மொத்தமாக தொடர்ந்து துவக்கத்தில் துவங்கும்போது எல்லாரையும் முதன்னு விட்டுருவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், அவங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கும். விசேஷமாக சில நேரங்களில் என்னது பெரிய மீட்டர்லாம் ட்ராக்கில் ஓடும்போது எல்லாரும் ஒரே தான் ஓட முடியாது, அவங்கவுங்க ட்ராக்கில் ஓடி தான் ஒரு இடத்துல தான், குறிப்பிட்ட இடத்துல தான் ஒன்றா வரணும். எல்லாருக்கும் நியமிக்கிற ஓட்டம் இருக்குது. கடவுள் உங்களுக்கு ஓட்டம் கொடுத்துருக்காரு, உங்கள் ஓட்டத்தை இன்னொருத்தர் ஓட முடியாது. ஈச் பிள்ளை யூனிக் ஜேர்னி. அதை என்னை மாதிரி நீங்கள் ஓட முடியாது, உங்களை மாதிரி நான் ஓட முடியாது, என்னுடைய வேறு யாரும் ஒரு மாதிரி ஓட முடியாது. வேதத்தை விசுவாச வீரர்கள் பட்டியலை வாசிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். எனவே யாரையும் காப்பி பண்ணாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு கொடுத்த ஓட்டம் என்ன ஆண்டவரே, நான் எப்படி ஓடணும்னு எனக்கு கற்றுத்தாங்க, இந்த உலகத்தில் எப்படி ஜீவிக்கணும் உமக்கு பிரியமா. ஆக இந்த உலகத்தில் பாரமான பாவமான எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஆண்டவருடைய பிள்ளையா
சோம்பேறியாக இருக்கிறேன்னா, இந்த உலகத்தில் ஆண்டவருக்குடைய சிந்தையுடையவனா என்ன செய்கிற ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் பொறுமையாக ஓடணும். எப்படி ஓடணும்னு கேட்டிங்கன்னா, களைப்பு வரும், கஷ்டம் வரும், மனபாரம் வரும், எல்லாம் வரும், எனக்கு தடங்கள் வரும். ஆனால் என்னுடைய ஓட்டம் வந்து தனிமையான ஓட்டமாக இருக்கிறதுனால சில வேலை இட் மே இன்க்ளூட் ட்ரையல், சோதனை வரும், பாடுகள் வரும். நம்முடைய சபையில் வேலையில் இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற நமக்கு என்னது சபைக்கு வரவிடாமல் பார்த்துருக்கோம். சில வேலை என் குடும்ப பிரச்சனை இருக்கும், பல வேளை நான் சோர்ந்து போயிருப்பேன். ஆனால் எனக்கு வேலை நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு பதில் கிடைக்காம இருக்கும். ஆக இப்படி இருக்கும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, சோர்ந்து போய் விட்டுடக்கூடாது. நான் நினச்சதெல்லாம் நடக்குமான்னு இன்னும் சொல்கிறேன். இன்னொன்று வந்து இந்த சோர்வு இருக்குது தானே, இந்த மன கஷ்டங்கள் ஓடுறவன் வந்து என்ன செய்யறான், தொடர்ந்து ஓடுறான்ல, இதுதான் அவனை வெற்றியடை செய்யுது. மற்றவெல்லாம் சோர்ந்து என்ன செஞ்சிருவான், பாதியில் விட்டுட்டு ஓடிடுவான். அவன் ரெசிலியன்ஸ்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னது, அந்த கஷ்டத்தில் அவன் என்ன செய்வான், ஆண்டவரை விட மாட்டான். அவனுக்கு தெரியும் நான் ஓடணும், இன்னும் ஓடணும். அந்த இலக்கு இருக்கிறவர் ஓடிக்கிட்டே இருப்பான். எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நிற்க மாட்டான். இன்னும் சொல்லப்பான்னா அவன் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா, யார் என்ன சத்தம் போட்டாலும், யார் வந்தாலும் போனாலும் அவன் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அவன் கண்ணில் ஒன்று தான் இருக்கும், அவன் மைண்டில் ஒன்று தான் இருக்கும். என்ன செய்யறான், நான் ஓடுறது யாரோ ஓடி போயிட்டுருக்கேன், என்னோடய இலக்கை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஐ எம் ரன்னிங் டுவர்ட்ஸ் மை கோல். பல வேலைகளில் அழுத்தம் வரும், குடும்பம் வரும், பிரச்சனை வரும், எதோ வரும். ஆண்டோட பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கென்று ஓட தயார் செய்திருக்கிறோம். எது வந்தாலும் சரி ஆண்டோட சொல்லணும், நான் உமக்காக ஓடுவேன் சுவாமி, என்ன கொடுவேன். ஹி ஹஸ் கால் மீ டு ரன் ஃபெய்த்ஃபுல்லி. ஆக யார் ஓடினாலும் யார் ஓடாட்டியும், யார் எங்கே போனாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், தடங்கள் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், வெயில் அடித்தாலும், மழை அடித்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் என்னோடய ஓட்டத்தை நான் சீராக ஓடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு கொடுத்த ட்ராக்கில் ஓடுவேன். எனக்கு கொடுத்த ஓட்டப்பந்தயத்து என்னது ட்ராக்கில் என்னது அந்த தடத்தில் நான் ஓடுவேன். அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாக்கியம். பல வேலைகளில் நாம் என்ன செய்கிறோம், வலது பக்கம் இடது பக்கம் அவர் இவரை பார்த்துட்டு நம்ம சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. சிறு வயதில் நான் கூட அப்படி நினச்சிருக்கேன், எனக்கு தெரியாமல், எனக்கு விவரம் தெரியல இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சித்தம் என்னவோ அதுதானே கொடுப்பாரு எனக்கு. இன்னும் சொல்லப்போனால் சில காரியங்கள் என் வாழ்க்கையில் தாமதமாக நடந்துச்சு உண்மையிலேயே, ஆனால் அல்லது நன்மைக்காகவே நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, தாமதமாக இருக்காதுன்னு என்ன அர்த்தம், ஆண்டவர் சிறப்பானது வச்சுருக்கிறார். ஆண்டவர் சிறப்பானது வேணுமா, ஆங்கிலத்தை இப்படி சொல்லுவாங்க, சிறப்பானது வேணுமா. இது ஒரு உதாரணம். ஒரு சின்ன குழந்தை வருது, ஒரு மிட்டாய் கிடைக்கும். அந்த ஐயாக்கிட்ட ஐயா அந்த மிட்டாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐயா அந்த எதை கொடுக்குறாரு, எதை தூக்கி கொடுக்குறாரு, சாக்லேட் டப்பா தூக்கி நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை எத்தனை எடுக்கும், எத்தனை அப்படியே அந்த மொத்த கை போட்டு எடுக்குதுன்னு வச்சுக்க. ஒரு 3 வயசு பிள்ளை எவ்வளோ இருக்கும், ஒரு 4-5 வந்துடும், இல்லை 10 வந்துக்கட்டும். இப்போ நான் ஏன் கையை போட்டு கொடுக்குறேன், எத்தனை வரும், எவ்வளோம்மா கொடுப்பீங்க நீங்களா? அள்ளி கொடுத்துருவோம்ல, எந்த மகளை எடுத்து வச்சுக்கோன்னு. நானாக பிரயாசப்பட்டு அங்கே தேடி இங்கே தேடி வரும்போது எனக்கு வருகிறது கொஞ்சமாக இருக்கும், அது சிறப்பானதாகவும் இருக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளை எது கேட்குமோ பார்க்கல அழகாக இருக்கும், நான் கொடுக்கும்போது சிறப்பானது தான் கொடுப்பேன். அப்படி தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் கொடுக்கும்போது சிறப்பானதை கொடுக்குறாரு தவிர, நான் எடுக்கும்போது எனக்கு சிறப்பு எது, நல்லது எது, எனக்கு நல்லது எதுன்னு தெரியாது. ஆண்டவர் தாமதமாக கொடுத்தாலும் சரி, சில வேலைகளை எனக்கு பெஸ்ட்டை கொடுக்குறது மட்டும் கிடையாது, பரிபூர்ணமாக கொடுக்குறவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று தான், என் நேரம் வேறு, அவர் நேரம் வேறு. எனக்கு இப்போவே வேணும்னு நினைக்கிறேன், அவர் இல்லைடா பொறுமை இல்லைடான்னு சொன்னார். பல வேலைகளில் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். அவர் இப்படி இருக்கார், அப்படி எப்பயும் கம்பேர் பண்ணது. கடவுள் உங்களுக்கு பெஸ்ட்டு வச்சுருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பில் நான் மட்டும்தான் ஓட முடியும், உண்மையாக விசுவாசத்தோடு ஓடுவதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் கொடுத்த ஓட்டத்தை நான் வந்து ஓடிட்டு இருக்கும்போது பல வேலைகள் சோர்வோ மனபாரங்களோ கஷ்டங்களோ வரும்போது ஆண்டவர் என்னை கைவிடலை, ஆண்டவர் என் கூட தான் இருந்துட்டு இருக்கிறார், அவரை வழி நடத்திட்டு இருக்கார். ஆண்டவருக்கு எனக்கு தெரியும் உன்னால் ஓட முடியும், ஓடு மகனேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிற வச்சிட்ருக்காரு. எனவே நானும் நீங்களும் தொடர்ந்து என்ன செய்ய, பொறுமையோடு ஓடணும். அது மாத்திரம் கிடையாது, இல்லஸ்ட்ரேஷன் மாரத்தான் ரன்னர் போகிறாரு, ஒருத்தர் மாரத்தான் ஓடுறவர் 5 கிலோமீட்டர் ஓடணும் வச்சுக்கோங்களேன். அவர் என்ன செய்கிறாரு, 5 கிலோமீட்டர் என்னது மாரத்தான் ஓடுறவர் எப்படி ஓடக்கூடாதுன்னு கேட்டால், குறுகிய ஓட்டம் போல் ஓடக்கூடாது. என்ன பண்ணி எப்படி ஓடக்கூடாது, குறுகிய ஓட்டம்னா தெரியுமா, ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஓடுறவங்க எப்படி வேகமாக ஓடிடுவாங்க. ஆனால் மாரத்தான் ஓடுறவர் எப்படி ஓடுவார், அவர் வேகமாக ஓட மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வழியெல்லாம் பொறுத்துக்குவார். அவர் வேகமாக ஓட மாட்டார், சீராக ஓடுவார்.
கால் வலிக்கும், வேர்க்கும், ஆனால் அதை பொறுத்துக்குவார். அப்புறம் போயிட்டே இருப்பார். மெதுவாக போயிட்டே இருப்பாரா இல்லையா? முன்னாடி போயிட்டே இருப்பார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அப்படி தான் தன்மை. தேர் வில் பி டேஸ் வென் ப்ரேயர் இஸ் டிஃபிகல்ட். பல வேளைகளில் ஜபிக்க கஷ்டமாக இருக்கும். ஊழியம் பார்க்குறது மனபாரமாக இருக்கும். பல வேலைகளில் நான் சோர்ந்து போயிருப்பேன். சில வேலையில் நான் நான் நிறுத்தணும்னு, சில வேலை இந்த ஓட்டப்பந்தயத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கையில் கூட வேணாம், எதுக்கு இதெல்லாம் விட்டுடுவோம். நான் இங்கே சிங்கப்பூர் இந்த சபைக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், இல்லைப்பா ரொம்ப தொல்லையாக இருக்குது, எவன் பாட்டா திட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க, நமக்கு எதுக்கு இந்த வேலை, எவனுமே நம்மளை மதிக்க கூட மாட்டானுங்க அப்படின்னு கூட நினச்சிருப்போம். எவன் மதித்தா என்ன மதிக்க, மேலே ஒருத்தர் இருக்கிற மதிக்கிறார். இன்னொன்று உங்களுக்கு தெரியுங்க, நான் ஆண்டவருக்கு ஊழியம் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு கடவுள் கொடுத்த பிள்ளைங்க, உங்களுக்கும் செய்யணும். ஆனால் ஆண்டவர் நான் ஊழியத்தை பார்த்துட்ருக்கேன். எனவே நானும் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, பட் காட் வைஸ் லெட் அஸ் ரன் பேஷன்ஸ் அண்ட் கீப் ரன்னிங். விட்டுறக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். கால் வலிக்கும், கை வலிக்கும், வேர்க்கும், யார் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, மழை அடிக்கும், வெயில் அடிக்கும். ஆக எப்படிப்பட்டாலும் அந்த ஓட்டப்பந்தயத்தில் என்ன செய்யக்கூடாது, நான் நிறுத்தாமல் எனக்கு கொடுத்த ஓட்டத்தை நேர்த்தியாக நிதானமாக ஓடி முடிக்கக்கூடிய பொறுமையை கற்றுக் கொடுக்கணும். முதலாவது என்னை தள்ளி இருக்கிறது, என்னை பாரமான யாவத்தையும் உதறி தள்ளி விட்டுறணும் பாவமானதை. ரெண்டாவது எனக்கு கொடுத்த ஓட்டத்தில் நேர்த்தியாக என்ன செய்யணும், ஓடணும். மூணாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டாவது பகுதி வாசிங்க தம்பி. விசுவாசத்தை இல்லை முதல் 1வது வசனம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி ஆக யாரை பார்த்து ஓடணும்னு கேட்டிங்கன்னா, ஆக இந்த பாவமான எல்லாத்தையும் உதறி தள்ளணும். எனக்கு கொடுத்த நேர்த்தியாக அந்த ஓட்டத்தில் ஓடணும். ஆனால் ஓடுறது மட்டும் ஒன்று தான். யாரை தான் பார்த்து ஓடணும்னு கேட்டிங்கன்னா, யாரை பார்த்து ஓடணுங்க, ஏசு கிறிஸ்து. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் விசுவாசத்தை துவக்குறவர். அப்படின்னா இந்த உலகத்தில் விசுவாசியாக வருவதற்கு காரணமாக இருந்தவர், விசுவாசத்தை கொடுத்தவர். அவர் தான் எனக்காக ஜீவனை கொடுத்து மரித்து என்னை மீட்கொண்டவர். இந்த உலகத்தில் கடவுளுடைய பிள்ளையை மாறுவதற்கு அவர் தான் எனக்கு உதவி செய்திருக்கிறாரு. என்னை அவர் தான் என் விசுவாசத்தை துவக்கிறவர். அப்புறம் அது மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தில் வெற்றிகரமாக முடித்து அவரிடத்தை போகிறதுக்கு முன்னாடி அவர் தான் என்ன செய்வார், இந்த உலகத்தில் விசுவாசத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு உதவி செய்கிறார். எனவே விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாக இருக்கிற யாரை பார்த்து போடணும், அவரை பார்த்து, இயேசுவை பார்த்து ஓடக்கணும். யாரையும் பார்த்துடக்கூடாது. இடது பக்கம் பார்க்கக்கூடாது, வலது பக்கம் பார்க்கக்கூடாது. அவன் பார்க்குறான், எவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், விட்டுருவோம். ஆண்டவரை பார்த்து ஓடணும். என்னுடைய விசுவாசத்தை துவக்கணும். ஏசாமி, எனக்கு முன்னாடி நிறையா பக்தர்கள் ஓடி இருக்கிறாங்க. இயேசுவை பார்த்து ஓடினவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரியம், இதில் எல்லாரும் வெற்றியாளர்கள். இயேசுவை பார்த்து ஓடினவங்க. முதல்ல போனவங்க மட்டும் ப்ரைஸ் கிடையாது. 10ஆம் நம்பர் போட்டவனுக்கு மட்டும் கிடையாது. நான்லாம் எத்தனை கோடியில் நம்பரில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. நம்மெல்லாம் எந்த நம்பரில் இருப்போன்னு தெரியாது. ஆனால் விசுவாசத்தில் ஓடி முடிச்சிங்கன்னா என்ன இருக்குது, உங்களுக்கு எனக்கும் வெற்றி உண்டு. ஆக அவர் கான்ஃபிடென்ஸ் இஸ் இன் கிரைஸ்ட். ஆக நம்ம உறுதி எங்கே இருக்குது, ஏசு கிறிஸ்துவில் இருக்குது அன்பான பிள்ளைகளே. அதனால் என்ன செய்ய, ஜீசஸ் என்டூர்ட் த கிராஸ். ஏசு கிறிஸ்து. அதான் அந்த 2வது பகுதி இப்போ வாசிங்களேன் எனக்காக. 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல என்ன பண்ணார்னா, அவர் இயேசு கிறிஸ்து என்னத்தை பார்த்துருக்கிறாரா, சிலுவையை அவமானத்தை பார்த்துருக்கிறார். அவர் எனக்கு முன்னாடிப்பட்ட பாடுகளை கம்பேர் பண்ணும்போது, அவமானத்தை பார்க்கும்போது, எனக்கு இந்த உலகத்தில் வர பாடுகள் பெருசான்னு கேட்டால் கிடையாது, நான் பாடுகிற பிரயாசம் பெருசான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் அவருக்கு சிலுவையில் என்ன அவமானப்படுத்தி சிலுவையில் மறிக்க வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ அவர் ஆனால் கூட என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த ஊழியத்தை முடித்தாரா, முடிக்கலையா, முடித்தார். அதே போல தான் இன்றைக்கி உங்களுக்கும் அது மட்டும் கிடையாது. அந்த வசனம் சொல்லுது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்படின்னா என்னது, இந்த பாடுகள் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், இந்த பாடுலாம் தற்காலிகமானது. ஆனால் கொடுக்க போகிற சந்தோஷம் எப்படி இருக்குது, வரப்போகிற சந்தோஷம் எவ்வளோ பெருசு. இந்த பாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வரப்போகிற கனமை எப்படி இருக்குது, மகிமை ரொம்ப பெருசு, கம்பேர் பண்ண முடியாது. சில வேலைகளில் ஒரு சின்ன உதாரணம், சில பிள்ளைங்க நம்ம சகோதரிங்க உட்காந்துருக்கீங்க, சகோதரி பிள்ளைகள் பெற்றெடுப்பாங்க. பெற்றெடுக்கும் போது அந்த பிள்ளைகள் பேர் காலம் ரொம்ப கடினமானது, ரொம்ப கஷ்டம். அந்த பிள்ளை பெற்ற பிறகு அந்த குழந்தைய பார்த்த உடனே எப்படிமா இருக்கும். இந்த பட்ட பாடெல்லாம் எவ்வளோ நேரத்தில் அதை பிரசவ வேதனைன்னு சொல்லுவோம். ஏன் பிரசவ வேதனை, அந்த பிரசவ வேதனை ரொம்ப கடினமானது சில வேலைகளில். ஆனால் குழந்தை பிறந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த வேதனைலாம் எங்கே போச்சுன்னே தெரியாது.
ஏன்னு கேட்டால் அந்த சந்தோஷம் எப்படி இருக்குது? ஆனால் அந்த சந்தோஷத்தை கடும் பன்மடங்கான சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள், கஷ்டங்கள், மனபாரங்கள், போராட்டங்கள் கொஞ்ச நாளைக்கு எல்லாம் வரப்போகும். ஆனால் அந்த சங்கோதம் என்னது, ஏசாமி ஏன் பொறுத்துக்கிட்டாருன்னு சொல்லுதுன்னா, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எதுக்காக? அவர் இந்த சிலுவையின் பாடுகளுக்காக வச்சுட்டாரு. எனவே நானும் நீங்களும் கீப் ஐஸ் ஆன் த ஃபினிஷ் லைன். எனவே நான் எதை பார்த்துட்டு ஓடணும்னு கேட்டால், என்னோட கடைசி என்னது அந்த அந்த மெட்ரிக் கோடு இருக்குல்ல, அதை நோக்கி நான் ஓடணும். ரன் ஹூ கான்ஸ்டன்ட்லி லுக்ஸ் பிஹைண்ட். சில வேளைகளில் ஒரு ஓடுற பந்தயக்காரன் பின்னாடி திரும்பிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அல்லது மற்ற பக்கத்தில் ஓடுறவனை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அல்லது மற்றவங்க யார் வேடிக்கை பார்க்கணும்னு பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய என்னது, அவனோட கவனம் சிதறி போயிடும். அதனால் அவன் என்ன செய்ய முடியாது? சிறப்பாக ஓட முடியாது. எனவே கிறிஸ்டியன் மஸ்ட் லுக் அன்டு ஜீசஸ். யாரை மாத்திரம் பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போகும்போது யாரை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். நான் சோதனை வரும்போது யாரை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். எனக்கு பாடுகள் வரும்போது யாரை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். நான் சோர்ந்து போகும்போது யாரை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். எனக்கு சில வேளைகள் மக்கள் என்னை சரியாக புரிஞ்சுக்கல, பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ மேலே செய்தாங்க, அவங்க செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவை சோதிச்சாங்க, இயேசு பாடுபட்டார், இயேசு சோர்ந்து போயிருந்தார், இயேசு கிறிஸ்துவ சரியாக புரிஞ்சுக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து ஓடி முடித்தார். ஆனால் முடித்தார். எனவே நீங்களும் நான் அப்படியே ஓடணும். முக்கியமான 3 காரியம் நான் முடிக்க விரும்புகிறேன். வின்னிங் கிரைஸ்ட், நாம் இயேசு கிறிஸ்துவ ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு எல்லா பாரமான காரியங்கள் உதறி தள்ளி விடணும். 2வது என்ன பண்ணணும்? நம்ம பொறுமையோடு ஓடக்கடணும், உண்மையாக ஓடணும். 3வது என்ன பண்ணணும்? என்னோடய ஓட்ட பந்தயத்தில் இயேசுவை மாத்திரம் பார்க்க. ஒரு குழந்தை அப்பா கையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரயில்வேலாம் கூட்டமாக இருக்கும். எங்கே போனாலும் அங்கிட்ட கூட்ட ஜனங்க, எங்கே கூட்ட ஜனங்க, எங்கே போகணுன்னு தெரியாது. அப்பா சின்ன குழந்தை கையில் நடந்து கூட போகுது. அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாம். ஆனால் அப்பா கையை டைட்டாக பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன அது, எங்கே போகிறோம் எதுவும் தெரியலனா கூட, ஜனம் தான் இருந்தால் கூட, அந்த குழந்தை யார் கையை பிடிச்சிருக்கு? அப்பா கையை பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு தெரியும் அது சரியான இடத்துக்கு போகுதுன்னு சொல்லி. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது எங்கே போகணும்னு, ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியும் எங்கே போகிறோன்னு. தெரியுமா தெரியாதா? அது மட்டும் கிடையாது, அந்த பிள்ளையை அந்த அப்பா கைவிட மாட்டான்னு அந்த பிள்ளைக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது. அதே போல் இன்றைக்கி நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை டைட்டாக பிடிச்சிக்கணும். கடினமான நேரங்களில் சோதனை வரும்பொழுது, பிரச்சனைகள் ஊழியத்தில் பிரச்சனை வரும்பொழுது, சில பேர் என் ஜெபத்தை கேட்கப்படலைன்னா பரவாயில்லை, சில பேர் நான் சோர்ந்து போனாலும் பரவாயில்ல, எந்த நேரமாக எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் இந்த உலகம் நம்ம புரியுதோ புரியலையோ, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவரை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். பவுலை பற்றி நான் வாசிக்கும்போது நேரம் இல்லை. பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டார் இயேசுக்காக. இந்த உலகத்தின் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம் அப்புறமா வாசிச்சுக்கோங்க. எல்லா சாதனையும் ஆண்டு எல்லாத்துக்கும் மேலே இயேசு சாமி வச்சுட்டார். இன்றைக்கி நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டோடைய பிள்ளைங்க. ஆண்டு உங்களை அழைத்திருக்கிறார். ஒன்று தான் என்ன செய்யணும்னா, எது எனக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் பாதகமாக இருக்கோ அதெல்லாம் உதறி விட்டுருங்க. ஆண்டவர் கொடுத்த ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட பாருங்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி என்னது நிச்சயம் உறுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் கொடுக்கப்படாத அது என்ன செய்கிறார்? இயேசுவை நீங்கள் வெற்றிக்கொள்ளும் பொழுது, இட்ஸ் நாட் கெய்னிங் த வேர்ல்ட் பட் கெய்னிங் கிரைஸ்ட் ரிமைனிங் ஃபெய்த்ஃபுல் டு ஹிம். ஏன் இதெல்லாம் நான் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய வெற்றி என்னன்னு கேட்டேன், இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்கு கிடையாது. கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்தும் பொழுது இந்த உலகத்தில் இல்லை, அந்த உலகத்தில் நம்ம ஆண்டோடு இருப்போம். இந்த உலகத்தில் வெற்றியுள்ள பிள்ளைகளை வாழ்வதற்கு தேவன் நமக்கு கொடுப்பார். எனவே நானும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கும். ஹோல்ட் கிரைஸ்ட் டைட்லி. இயேசுவை டைட்டாக என்ன செஞ்சிடணும்? பிடிச்சிக்கணும். வென் வி ஆர் வீக், ஹோல்ட் ஹிம். பலகீனமாக இருக்கும்போது இயேசுவை பிடிச்சிக்கோங்க. சோர்ந்து போகும்போது நான் அடிக்கடி சொல்லிட்டேன், ஓடி பிடிச்சிக்கோங்க. எந்த சோதனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், மனபாரங்கள் வரும். எபிரேயர் 11வது அதிகாரம் வீட்டில் வாசித்து பாருங்கள். அது என்ன சொல்லுதுன்னு நல்லா வாசிச்சிங்கன்னு சொன்னால், எல்லா உண்மையான விசுவாச வீரர்களும் பாடுகள் மத்தியில் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, சவால்கள், மன கஷ்டங்கள், பாரங்கள், போராட்டங்கள் வரும். ஆண்டவரை விட்டுறாதீங்க. நிறையா உதாரணம் இருக்குது, நிறைய பேர் சொல்லலாம். எங்களுடைய வாழ்க்கையில் விசேஷமாக சிங்கப்பூர் வரும்போது என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு என்னால் இயன்ற ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
வாங்க ஆண்டவருக்காக சில இதை செய்ய பாருங்கள். எப்போது நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பற்றி கொண்டீர்களோ, அவருக்காக வாழ்கிறீர்களோ, அவரோட சேவை செய்கிறீங்களோ, மற்ற காரியங்கள்லாம் அவர் பார்த்துக்குவார். ஒரே ஒரு வேத வசனத்தை வாசி முடிப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதி தேடுங்கள். ஒரு நாளைக்கு இதை குறித்து நம்ம இன்னொரு நாளைக்கு நான் உங்களோட பேசுகிறேன். ஆனால் ஒன்றும் நல்ல, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும் பொழுது இந்த உலக ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம அடையிறோம் பார்த்தீங்களா, அங்கே ஓடி இங்கே ஓடி, அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இது ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் அடுத்த பகுதி தான் இந்த உலக ஆசீர்வாதம். இந்த கொசுருன்னு சொல்லுவாங்க தமிழில். கொசுருன்னா 2 மீன், 1 கிலோ மீன் வாங்கினா 2 மீன் ஒன்று போட, 2 கத்திரிக்காய் வாங்கினா 2. இந்த உலக ஆசீர்வாதங்கள் வந்து ஆண்டவர் கொடுக்கறதுக்கு தன்னால் அவர் கொடுப்பார். கொடுக்கப்படும் சொல்லுது, நீங்கள் அலையப்படணும் அதுக்காக. ஆனால் பல வேலைகள் நம்ம இந்த ஆண்டவரை தேட விட்டு இந்த உலகத்தை தேடும் பொழுது இதெல்லாம் என்னது, எட்டாத கனி அல்லது கானகத்து நீர் கானகத்து நீராக என்ன சொல்லுவீங்க, காணல் நீர் சொல்லுவோம். காணல் நீர் பார்க்குற தண்ணி இருக்க மாதிரி போய் பார்த்தா தெரியாது. ஓடி 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 பிடிச்சி பார்க்குறோம், கடைசியில் ஒன்றும் கிடையாது. ஏசோ பிடிப்போமா? ஏசோ டைட்டாக பிடிச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். கடவுள் உங்கள் வழி நடத்துவார். தம்பி வாங்க.